வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து லிங்க் டேக் ஃபுல்லாக வந்து எபிசோட் 7ல் வந்து லிங்க் டேக் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இமேஜ் டேக் தான் வந்து, அதாவது இமேஜ் சம்மந்தமான எல்லா அட்ரிபியூட்ஸ் அண்டு எல்லா இதுவும் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அதாவது எபிசோட் 9. எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், காமர்ஸ் சைட்ஸ் எல்லாமே வந்து இமேஜஸால் தான் வந்து இமேஜ் தான் வந்து மெயின். HTML இமேஜஸ் வந்து அட் பண்ணது மிகவும் ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் வந்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வந்து HTML இமேஜ் வந்து அட் பண்ணும்போது சரியாக வந்து அட் பண்ணணும். இன்றைக்கு வந்து இமேஜஸ் பற்றி எல்லாமே வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுவோம் இந்த எபிசோடில். இமேஜ் டேக், அதே மாதிரி அதில் பார்ட்ஸ், அதே மாதிரி அக்சசிபிலிட்டி எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த எபிசோடில் லேர்ன் பண்ண போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து இமேஜ் டேக், அதாவது செல்ஃப் க்ளோசிங். அது பிறகு SRC அட்ரிபியூட் பார்ப்போம். அது வந்து இமேஜ் சோர்ஸ், அதே மாதிரி ஓல்ட் அட்ரிபியூட், அக்சசிபிலிட்டி அண்ட் SEOக்கு, அதே மாதிரி வித் அண்ட் ஹைட் பார்ப்போம், சைஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அப்சல்யூட் பார்ட் பார்ப்போம், அதே மாதிரி இமேஜ் ஃப்ரம் இன்டர்நெட் URL பார்ப்போம், அதே மாதிரி ஃபிகர் அண்ட் கேப்ஷன் டேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த இமேஜஸ் HTML எபிசோட் 9ல் வந்து ஃபுல்லாக இந்த எல்லா விஷயங்களும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த எங்களோட எபிசோட் 9க்கு வந்து புது HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட HTML கோர்ஸுக்கு வந்து நியூ ஃபைல், ஓகே, எபிசோட் 9 EP 9 எபிசோட் 9 வந்து என்னது, இமேஜஸ், IMAES images.html. ஓகே, அப்போ எபிசோட் 9 images.html. ஓகே, இன்னைக்கு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பேசிக் எங்களோட HTML பாய்லர் பிளேட் கோடை கொண்டு வந்துடுவோம். ஓகே, எங்களோட பேசிக்கான கோடும் வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த மெட்டா டேக் இப்போ தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற டேக் முதலாவது வந்து இந்த இமேஜ் டேக்கில் வந்து சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து பாடி டேக்கை வந்து எங்களோட இமேஜ் டேக்குரிய கோடை வந்து நாங்கள் எழுதுவோம். பார்த்தீங்கன்னா IMG இதான் வந்து எங்களோட இமேஜ் டேக்கில் சிண்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். இமேஜ் டேக் மற்றும் வந்து இந்த இமேஜ் டேக் இருக்குது தானே, நாங்கள் ஆல்ரெடி அந்த செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். பிரேக் டேக், HR, அதாவது ஹொரிசாண்டல் ரூல், அதே மாதிரி இப்படி நிறைய டேக் பார்த்தோம். அதில் வந்து இந்த ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம், இந்த இமேஜ் டேக் வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக், அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக் தனியாக வந்து இருக்காது. இது செல்ஃபாகவே வந்து என்ன செய்யணும்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக் வந்து தேவையில்லை. ஸோ அதால் வந்து இந்த இமேஜ் டேக்கை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். அது சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா IMG வந்து SRC இருக்கும். இந்த SRCனா என்னென்னா வந்து சோர்ஸ், அதாவது எங்களோட இமேஜ் வந்து எங்கே இருக்குது, இந்த இமேஜில் பார்த்து, அதாவது இமேஜோட லொக்கேஷனை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சோர்ஸ் இமேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த SRCக்குள்ளே கொடுப்போம். இந்த ஓல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் என்ன கொடுப்போம்னா வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து நாங்கள் வந்து இந்த பாத் கொடுத்துட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனையால் வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து எங்கள் இமேஜ் லோட் ஆகலை. லோடாக காட்டி என்ன காட்டணும், எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஒரு பிக்சர் வந்து SRC சோர்ஸுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஆனால் வந்து யூசருக்கு வந்து என்ன பிக்சர் வந்து லோட் ஆகிருக்குண்டாச்சும் அந்த டெக்ஸ்ட் ஆச்சும் காட்டத்தானே வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஓல்ட் கொடுப்போம். இதுக்கு வந்து நாங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே வந்து ப்ரௌசரில் ஷோ ஆகும். இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து கட் ஆகி எப்படி வந்து இந்த இமேஜ் டேக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஓகே இதை வந்து முதலாவது கோ லைவ் கொடுத்து நாங்கள் வந்து இதை எங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஓகே ஓகே, இதை வந்து நாங்கள் ஓப்பன் வித் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓகே, அப்போ நாங்கள் குரோமில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக வந்து கொண்டாந்தாச்சு. இப்போ ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி அப்படி வந்து எங்கள் ப்ரௌசரில் வந்து அது ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து இமேஜ் டேக், அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுக்குவோம். இதில் வந்து ஒரு H2 ஹெடிங் ஒன்று போடுவோம். ஓகே, H2 ஒரு ஹெடிங்கில் போடுவோம். என்ன போடுவோம், ஓகே ஓகே, திஸ் இஸ் மை இமேஜ்னு போடுவோமே. ஓகே, திஸ் மை இமேஜ். ஓகே, திஸ் மை இமேஜ்னு ஒரு ஹெடிங் போடுவோம். இதையும் மாற்றிக்கொள்வோம். இமேஜஸ் என்னோட வெப்சைட் டைட்டிலையும் மாற்றிக்கொள்வோம் இமேஜஸ்ன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மாறிட்டு இமேஜஸ். ஓகே,
இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு பிக்சர் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். இதில் மேலே இருக்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுவோம். ஸோ ஓகே, இதுக்கு வந்து எபிசோட் 9 இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று போட்டு வச்சுக்கணும். இதுக்கு பப்பியோட பிக்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த பிக்சர் என்ன செய்வோம்னா நாங்கள் இதுக்கு கொண்டு வருவோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இதில் யூஆர்எல் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எங்களோட விஎஸ் கோட் இதுக்கு வந்து இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த பப்பி .jpg இந்த ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இதை என்னென்னு வந்து நாங்கள் வந்து கொண்டாடுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அப்போ இவரை கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு வந்து என்ன இமேஜஸ் இந்த ஃபோல்டர் IMA இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பப்பி .jpg இருக்குது. அதை கொண்டாந்தாச்சு. SRCK இமேஜஸ்க்குள்ளே வந்து பப்பி .jpg இப்போ நான் ரீலோட் பண்ண வேண்டாம். இதில் வரும் பார்த்தீங்களா வந்துட்டு பெரிய, ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு ஆல்ரெ மீசை மட்டும்தான் தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன செய்யணும்னா அடுத்தது வந்து ஆல்ரெ வித்தை வந்து செட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே, அதுக்கு வந்து பக்கத்தில் வித் WI ஓகே வித் வந்து ஒரு 300 ஓகே 200 பிக்சல். அதே மாதிரி ஓகே வித் கொடுத்தாலே ஓகே இருக்கும் எங்களுக்கு. சேவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா ஆள் வந்து பெர்ஃபெக்டாக எங்களோட பப்பி வந்து பெர்ஃபெக்டாக வந்து எங்களோட ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகிட்டு. அடுத்து வந்து இதுக்கு நாங்கள் வந்து ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். இதுக்கு வந்து என்ன இவர நேம் வந்து பப்பி தானே, பிஜு. ஓகே, பப்பி ஆள்ற பேர் வந்து பப்பி. அதை வந்து நாங்கள் ஓல்ட்டுக்கு கொடுத்தோம்னா பாருங்கள் இதில் வந்து இப்போ இமேஜ் ஷோ ஆகுது. இதே இப்போ இமேஜ் ஷோ ஆகுது. இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சின்ன ஒரு இதை ஒன்று செஞ்சு பார்ப்போம். இப்போ இதில் JPGயில் வந்து இந்த பப்பியில் வந்து ஒரு வை அழிச்சு விடுவோம். அப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அப்படின்னா எங்களுக்கு பெர்ஃபெக்டாக நாங்கள் வந்து யூஆர்எல் கொடுக்கல. இப்போ பாருங்கள் எப்படி வரும் பார்த்தீங்களா. இதில் நான் இன்னும் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் வெறும் ஒரு இமேஜில் ஒரு ஐக்கான் வந்து பப்பின்னு சொல்லி ஷோ ஆகுது. அதாவது நாங்கள் இந்த ஓல்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ள அந்த ஓல்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்குறோமோ அந்த விஷயம் வந்து இல்லை ஷோ ஆகும். இதில் வந்து நான் வேறு எதை கொடுக்குறேன், பப்பி டோக் இப்போ பாருங்கள் இதில் பப்பி டோக்குன்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா, பப்பி டோக். ஸோ இதுக்கு நாங்கள் அந்த ஓல்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன விஷயம் கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து நாங்கள் வந்து இந்த பெர்ஃபெக்டாக வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து எங்களோட இந்த இமேஜ் வந்து லோட் ஆகாட்டி வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் பழையபடி பப்பின்டே கொடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து எங்களோட பப்பி ஃபுல்லாக வந்துட்டார் எங்களோட இமேஜஸில் பார்த்தீங்களா. இதையும் வந்து ரீசெட் பண்ணிடுவோம். அப்போ வந்து இன்னும் படிவாக தெரியும். ஓகே, பார்த்தீங்களா பப்பி ஃபுல்லாக வந்துட்டார். ஓகே, அப்போ எங்களோட இமேஜ் டேக் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் இதில் வந்து மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்று வந்து இமேஜ் டேக், இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இதில் வந்து SRC சோர்ஸ் ரெண்டு அட்ரிபியூட் வந்து மெயின். ஒன்று வந்து சோர்ஸ், இதான் வந்து மெயினான அட்ரிபியூட். இதுக்கு வந்து எங்களோட இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த பார்த்த கொடுப்போம். அதாவது சோர்ஸ் இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு அந்த லொக்கேஷனை கொடுப்போம். அதேமாதிரி அடுத்தது வந்து ஓல்ட், இதுக்கு வந்து எங்களோட இமேஜ், அதாவது இந்த ஓல்ட்டை சொல்லுவோம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். எங்களோட இமேஜ் வந்து ப்ராப்பராக வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து லோட் ஆகாட்டியா இந்த டெக்ஸ்ட் நாங்கள் என்ன டெக்ஸ்ட் வந்து இதில் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகி காட்டும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ஓல்ட் கொடுத்தோம் தானே, ஓல்ட் வந்து அந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக வந்து எங்களோட வெப் பேஜில் வந்து லோட் ஆகாட்ட வந்து அந்த என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது ஷோ ஆகி காட்டும்னு பார்த்தோம். அதை விட இன்னொரு இந்த ஓல்ட் டேக் யூஸ் பண்ணுறதுல வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. என்னென்னா, இந்த இமேஜ் லோட் ஆகாட்ட வந்து ஒன்று வந்து டெக்ஸ்ட் வந்து காட்டும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இருக்குது தானே, இது வந்து விஷுவலி இம்பேர்ட் யூசர்ஸ்க்கு வந்து செய்யணும்னா இமேஜ் பற்றி ரீட் பண்ணும். அதாவது விஷுவல் ஐப்பன்னு சொல்லி இப்போ வெப்சைட் வந்து கண் பார்வை அவங்க அட்டகலாம் இருப்பாங்க தானே, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவங்க இந்த வெப்சைட்டை வந்து என்ன செய்வாங்க, அந்த ரீட் பண்ணி சவுண்டு தான் கேட்பாங்க. ஸோ அப்படியான டைமுகள்லாம் என்ன செய்ய முடியாது வந்து இந்த நாங்கள் இப்போ ஏதாச்சும் இந்த இப்படி ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்குது தானே, அந்த ஓட் கொடுத்துருந்தவனா வந்து இப்போ இதில் ஓகே இதில் வந்து இப்போ பப்பியோட இமேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும். ஸோ அப்படி என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ரீடர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். என்னோட கூகுள் இமேஜஸ் சர்ச்சில் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, இது ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மற்றது ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு பப்பியோட இமேஜ் கொடுத்து என்ன செஞ்சுருக்கேன், ஓல்ட்டுக்கு வந்து பப்பின்னு கொடுக்கணும். அதே மாதிரி என்ன செய்யும், இந்த ஓல்ட் கொடுக்கும்போது இந்த நேம் இருக்குது தானே இந்த பப்பி, அதே மாதிரி ப்ராப்பராக கொடுக்கணும். இதில் வந்து வேறு ஏதாச்சும் பேர் ஒன்று கொடுத்தேன்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார் பிக்சர் ஒன்று கொடுத்தேன்டா, இப்போ காருக்கு எப்படி கொடுக்கலாம், ரெட் ஸ்போர்ட்ஸ் கார் ஒன் ஹைவே, ஒரு ஹைவேல ஒரு கார் போகிற மாதிரி பிக்சர் கொடுத்தேன்னா அப்போ என்ன செய்யணும், இப்போ யாரும் வந்து சர்ச் பண்ணாங்கடா இது சம்மந்தமாக ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணாங்கடா, அப்போ தான் வந்து உங்களோட பிக்சர் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகி வந்து முன்னுக்கு காட்டும். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்யணும்னா இந்த ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லோகோன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடாக கொடுக்கணும். இப்போ நான் வந்து எந்த சேனலுக்கு வந்து லோகோ கிரியேட் பண்ணி ஆட் பண்ணேன்னா இப்போ நான் கொடுப்பேன் கௌசிகன் டெக் டாக் தமிழ் லோகோன்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ என்ன ப்ராப்பர் நேம் கொடுக்கணும்.
அதே மாதிரி இப்போ நான் இது என்ன சொல்கிறது, இப்போ இந்த பப்பிக்கு நான் வந்து ப்ராப்பராக இன்னும் ப்ராப்பராக கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி கொடுத்துக்காரன் பாருங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இப்படி கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், ஏ கோல்டன் ரிட்ரீவர். ஓகே, கோல்டன் EOL கோல்டன் ரிட்ரீவர் பாருங்க, கோல்டன் ரிட்ரீவர் பப்பி இன் பார்க். ஓகே, இப்போ பாருங்க இன்னும் இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ராப்பராக வந்து இமேஜ் லோட் ஆகாட்டி நான் அதுக்கு வந்து இந்த பப்பியை ரிமூவ் பண்ணி விடுறதில்ல. ஓகே, ப்ராப்பராக வந்து லோட் ஆகாட்டி பாருங்கள், இந்த இமேஜில் வந்து எப்படி காட்டுது, கோல்டன் ரிட்ரீவர் பப்பி இன் பார்க். அப்போ என்ன, நாங்கள் வந்து இந்த ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து பெர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறது வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து SEOக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன் ரீடர்ஸுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். ஸோ இது நாங்கள் வந்து இந்த ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கும்போது பெர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்போயுமே கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நாங்களோட ஹைட்டும் வித்தும் சேமாக கொடுத்து என்ன செய்ய முடியாது, உங்களோட பிக்சரை எக்ஸாக்ட் சைஸ் வந்து நான் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தனியாக வித்து மட்டும் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ஹைட் கொடுக்கவே இல்லை, வித் கொடுத்தேன்டா வித்து கேட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி வந்து ப்ரொபோர்ஷனலாக வந்து என்ன செய்ய முடியாது, வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹைட் அண்ட் வித். இப்போ நாங்கள் வந்து வித் மட்டும் கொடுத்து பார்த்தேன் 200 பிக்சல். இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து ஹைட் கொடுக்குறேன். ஓகே, ஹைட்டும் வந்து ஒரு ஓகே 250 பிக்சல். ஓகே, 250 பிக்சல்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணேன்னு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஹைட்டும் வந்து இதாகிடுச்சு. இதை வந்து ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு வந்து செட் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் வந்து முதல் வித் மட்டும் கொடுத்துனாங்க, இப்போ ஹைட் வந்து 250 பிக்சலில் கொடுத்தோம். பார்த்தீங்களா, வெறும் ஹைட் கொடுத்த நீங்கள் வித் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, வந்து ஹைட் வந்து ஓட்டோவாக வந்து என்ன செய்ய முடியாது, வந்து ஸ்கேல் ஆயிடும். ஸோ இந்த வித்தும் ஹைட்டும் வந்து அடுத்த இமேஜில் வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து நாங்கள் வந்து CSS வித் அண்ட் ஹைட்டில் கூட கண்ட்ரோல் பண்ணது பெட்டராக இருக்கும் நாங்கள் இதில் கொடுக்குறத விட. ஆனால் HTML அட்ரிபியூட்டாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் வந்து என்ன செய்வோம், பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு CSSலாம் வந்து என்ன செய்வோம், இந்த வித் ஹைட்லலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து HTML அட்ரிபியூட்டாகவும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏண்டா வந்து பேஜ் லோட் வந்து CSSஐ விட நீங்கள் டிரெக்டாக வந்து இதில் கொடுக்குறது வந்து பேஜ் லோட் பண்ணுறது என்ன செய்யும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டிரெக்டாக அதில் வந்து வித் ஹைட் எல்லாம் கொடுக்குறதால. ஸோ அதே மாதிரி ப்ரௌசர் ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஹைட் வித் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களோட பிக்சருக்கு வந்து கொடுக்குறது CSSல கொடுக்குற மாதிரி இதுலையும் கொடுக்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதான் வந்து அடுத்த அட்ரிபியூட் எங்களோட இமேஜில் ஹைட் அண்ட் வித். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் SRCயில் வந்து பாத் எப்படி வந்து எழுதணுமென்று பார்ப்போம். இந்த பாத்தில் வந்து 2 பாத் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவோம், மற்றது வந்து அதாவது ஃபுல் URL, மற்றது சொல்லுவோம் ரிலேட்டிவ் பாத். இந்த ஃபுல் URL இருக்குது தானே, இந்த ஃபுல் URLனா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்லேயே வேறு எங்கேயோ போய் அந்த வெப்சைட்டில் இருக்கிற அல்லது அந்த இதில் இருக்கிற ஒரு வெப்பேஜில் இருக்கிற அந்த பிக்சரை URL காப்பி பண்ணி கூடாது எங்கட இந்த சோர்ஸுக்கு வந்து கொடுத்தோம்னா அதை சொல்லுவோம் வந்து அப்சல்யூட் URL பாத் அல்லது ஃபுல் URLன்னு சொல்லுவோம். இதே இது மற்றது வந்து ரிலேட்டிவ் பாத். ரிலேட்டிவ் பாத்னா இப்போ நாங்கள் வந்து எங்களோட இமேஜஸ் இந்த பப்பியை கொடுத்தோம் தானே, இது வந்து ரிலேட்டிவ் பாத். அதாவது உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து உள்ள ஃபைல், இப்போ எங்களோட ப்ரொஜெக்ட் இல்லாமல் இருக்குது, எங்களோட HTML ஃபைல் இதெல்லாம் இருக்குது இந்த ஃபோல்டருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு puppy.jpg ரெண்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த பிக்சர் பப்பியில் அந்த பப்பி பிக்சரை URL காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் போட்டிருக்கேன். இமேஜஸில் ஃபோல்டருக்குள்ளே பப்பி இருக்குது. ஸோ அப்படி கொடுத்ததுன்னா இதை சொல்லுவோம் நாங்கள் வந்து என்ன எங்களோட ப்ரொஜெக்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதை சொல்லுவோம் வந்து நாங்கள் வந்து ரிலேட்டிவ் பாத்து. அப்போ நாங்கள் ரிலேட்டிவ் பாத்து வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து ஒரு பிக்சரை போட்டுட்டு அதில் URL வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து SRCல அதை சொல்லுவோம் நான் வந்து ரிலேட்டிவ் பாத்துன்னு. இதே மாதிரி அப்போ என்ன எங்கள் மற்றது வந்து இந்த ப்ரொடக்ஷன் வெப்சைட் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் வந்து இமேஜஸுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு இமேஜஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி எப்பயும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நாங்கள் வந்து ரிலேட்டிவ் பாத் வந்து பார்த்துட்டோம். ஸோ ரிலேட்டிவ் பார்த்துன்னா நாங்களே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபோல்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்து நாங்கள் ஒரு புதுசாக ஒரு இமேஜ் டேக் கொண்டு பார்த்து எப்படி வந்து
இந்த அப்சல்யூட் பாத் அதாவது ஃபுல் யூஆர்எல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், புது இமேஜ் டேக். அதுக்கு வந்து ஓகே என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஓல்ட்டு கொடுப்போம். ஒரு கெட் இமேஜ் வந்து காப்பி பண்ணி வந்து போடுவோம் ப்ரௌசரில் இருந்து. அதுக்கு வந்து ஓல்ட்டுக்கு வந்து கொடுப்போம். ஓகே, கெட் இமேஜ்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ப்ரௌசரில் நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு பிக்சர் வந்து அதில் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வந்து போடுவோம். இல்லை ஓகே இந்த பிக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, இதை வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து எங்களோட இந்த சோர்ஸுக்குள்ளே வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பார்த்தீங்களா? எங்களோட இந்த கெட்டுற இமேஜ் நான் வந்து இன்னொரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு யூஆர்எல் கொண்டு வந்து அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோமே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் யூஆர்எல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகே, அந்த ஃபுல் யூஆர்எல் கொண்டு வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கோம். சோர்ஸுக்கு டேட்டா இமேஜுக்குள்ளே ஜேபிஜி ஒரு ஃபோலோ இப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி நாங்கள் ஃபுல் யூஆர்எல் கொடுத்தோம்னு சொல்லுவோம் வந்து அப்சல்யூட் பாத்ன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த ஃபுல் யூஆர்எல் இருக்குது தானே, அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அதாவது இந்த அப்சல்யூட் பாத் ஃபுல் யூஆர்எல். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து கூகுளோட லோகோ இருக்குது தானே, கூகுளோட லோகோ, அதை கொண்டாந்து எப்படி வந்து எங்களை இந்த ஃபுல் யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து முதலாவது வந்து நாங்கள் ஒரு இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஐஎம்ஜி டேப் பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கு வந்து நான் வந்து அந்த காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அந்த லோகோ என்ன சொல்கிற கூகுள்ற அந்த லோகோக்குரிய ஃபுல் யூஆர்எல். ஸோ அதை கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இருக்குது இது என்ன பார்த்தீங்கன்னா https://google.com images.logo பாருங்கள். இல்லை images.logo pink. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் யூஆர்எல், அதாவது அப்சல்யூட் பாத். ஸோ அதை நான் காப்பி பண்ணி போட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து அந்த இது கொடுக்குறேன் பாருங்க, என்னது ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அதுவும் கொடுக்குறேன். ஓகே, ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஓகே, கூகுள் லோகோன்னு சொல்லி கொடுப்போம். GWO ஓகே, கூகுள் லோகோ பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருவோம். பக்கத்தில் கூகுள் லோகோன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஃபுல் யூஆர்எலும் போட்டோம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கீழே வந்துட்டு இந்த கெட்டு கீழே அப்படியே வந்துட்டு பார்த்தீங்களா கூகுளோட லோகோ. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட அப்சல்யூட் பாத் அண்ட் வந்து ரிலேட்டிவ் பாத் வந்து எங்களோட இமேஜ் டேக்கில் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் எப்படி வந்து இந்த செமண்டிக் HTML இமேஜ்டு கேப்ஷன் ஆட் பண்ணி ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கோட் பண்ணி எப்படி வந்து இந்த ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுக்கு நாங்கள் இதே பேஜ்லேயே செய்வோம். இதே பேஜ்லேயே வந்து இது கீழே வந்து பிரேக் டேக் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கு கீழே வந்து இதுக்கான கோட் எழுதும். ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபிகர் என்ன யூஸ் பண்ண வந்து ஒரு இமேஜை வந்து ஒரு வார்ப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஒரு இமேஜ் வந்து வார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து இந்த ஃபிகர் டேக். ஸோ FIG ஃபிகர். இந்த ஃபிகர் டேக்லாம் வந்து நான் என்ன செய்வோம்னா வந்து எங்களோட இமேஜ் டேக்கையும் அதே மாதிரி எங்களோட இமேஜ் டேக்கோட கேப்ஷன், அதான் சொல்லுவோம் வந்து ஃபிக் கேப்ஷன் சொல்லி, அது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து வார்ப் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஃபிகர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண வந்து முதலாவது வந்து இமேஜ் டேக் ஒன்று போடுவோம். இமேஜ் டேக் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கேப்ஷன் போடுவோம். ஃபிக் கேப்ஷன் FIG ஃபிக் கேப்ஷன். ஓகே, கீழே வந்து ஃபிக் கேப்ஷன் போட்டோம். இப்போ நான் என்ன செய்வோம்னா வந்து நான் வந்து இமேஜ் டேக்கு வந்து ஒரு நியூ இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மெரினாட ஒரு பிக்சர் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோட ஒரு இதை சொல்லுவோம் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு லாங்கஸ்ட் பீச் என்ன சென்னை மெரினா பீச். ஸோ அந்த பீச்சில் ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்சரை வந்து நாங்கள் வந்து கோட்டுக்குள்ளே போடுவோம். ஸோ அதில் யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த மெரினா.jpgன்னு சொல்கிறோம் இந்த பிக்சர். ஸோ அதை கொண்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன SRC எங்கள் இமேஜில் SRCக்கு வந்து இமேஜஸ்க்குள்ளே வந்து மெரினா.jpg. ஓகே, இப்போ நான் வந்து கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு ப்ரௌசரில் பார்ப்பேன். இப்படி வந்து அவுட் பார்த்தீங்களா இந்த கூகுளுக்குள்ள எங்கடா இந்த அவுட்புட் வந்துட்டு. ஓகே, இதுக்கு வந்து ஓகே நாங்கள் ஓல்ட் டெக்ஸ்ட் கூட கொடுப்போம். ஓல்ட் என்ன கொடுப்போம்? ஓகே, மெரினா. ஓகே, MARINA மெரினா
ஓகே, BACH மெரினா பீச், சென்னை CHE. ஓகே, மெரினா பீச் சென்னை ஓவர் டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு வித்தும் வந்து செட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, வித் கொடுப்போம். வித் WI. ஓகே, வித் வந்து ஒரு இதுக்கும் ஒரு 250 பிக்சல் கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து சேவ் ஆகிட்டு 200 கொஞ்சம் பெருசாகும். 300 கொடுத்துவோம். 3000 வந்துட்டு 300 பிக்சல். ஓகே, இது ஓகே, ஓரளவுக்கான கொஞ்சம் ஜூம் பண்ணி வைப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு. ஓகே, இதுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம் வந்து இப்போ நாங்கள் வந்து பிக் கேப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பிக் கேப்ஷன்னா அந்த பிக்சர் சம்மந்தமாக நாங்கள் கொடுக்குற ஒரு டீட்டெயில்ஸ்னே சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த பிக் கேப்ஷன். இதுக்கு வந்து என்ன கொடுப்போம்? பிக் கேப்ஷனுக்கு நாங்கள் கொடுப்போம் மெரினா பீச் மெரினா பீச் சம்மந்தம் கொடுப்போம். ஓகே ஓகே, இதாக ஒரு டெக்ஸ்ட் கார்டு அதே கொடுப்போம், சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் ஓகே ஒரு ஓகே, நான் இதுக்கு முதல்ல எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து வழி எங்களுக்கு தெரியும். ஓகே, எங்களது இதை மட்டும் வச்சுருப்போம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர், அதுக்குள்ள வந்து பிக் கேப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கேப்ஷன் வந்து தெரியுதுன்னு. மெரினா பீச் இஸ் a நேச்சுரல் urban beach in சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இட் இஸ் a longest natural பீச் இன் த கண்ட்ரி அண்ட் செகண்ட் லாங்கஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக வந்து வேறு செய்யுதுன்னு. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம், இந்த ஃபிகர் டேக் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எங்களோட இமேஜ் டேக்கையும் பிக் கேப்ஷனையும் வந்து வார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து இமேஜ் டேக் கொடுப்போம். அதுக்குள்ள வந்து இந்த பிக் கேப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த பிக் கேப்ஷனுக்கு வந்து எங்களோட இமேஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். சம்மந்த இமேஜ் சம்மந்தமான ஒரு கேப்ஷனை கொடுக்குறது தான் வந்து இந்த பிக் கேப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன, இந்த ஃபிகர் வந்து இமேஜ் வார்ப்பர், அதே மாதிரி பிக் கேப்ஷன் வந்து இமேஜ் கேப்ஷன். இது வந்து செமெண்டிக்கலி வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் தான் வந்து நாங்கள் இந்த இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான அப்ரோச் தான் வந்து இந்த ஃபிகர் அண்ட் பிக் கேப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த எங்களோட இமேஜ் டேக் இருக்குது தானே, இதை வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்காக கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை லிங்காக மாற்றி யூஸ் பண்ண தானே, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண ஒரு எங்களோட வெப் பேஜுக்குள்ளேயோ இல்லை இன்னொரு வெப்சைட்டுக்கோ வந்து என்ன செய்யுது, போகுது தானே. ஸோ அதே மாதிரி எங்களோட இந்த இமேஜ் இருக்குது தானே, இமேஜை கூட லிங்காக மாற்றலாம். ஸோ அதை என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, என்ன செய்யணும்னா வந்து இமேஜ் டேக் இருக்குது தானே, இமேஜ் டேக்குக்கு வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணால் சரி. இப்போ நாங்கள் வந்து ஓகே ஓகே, இது கீழே வந்து இன்னொரு இமேஜ் ஒன்று இப்போ ஒரு ஆங்கர் டேக் ஒன்று கொடுக்குறேன். ஆங்கர் இதுக்கு வந்து அந்த ரெண்டுக்கு முடியல, ரெண்டு ஆங்கர் டேக்கு முடியலன்னு செய்யறேன். நான் வந்து எங்களோட இந்த பீச்சோட பிக்சரே அதுக்குரிய அதையே வந்து அப்படியே காப்பி பண்ணி வந்து போடுறேன். ஓகே, இருக்குத்தானே. ஓகே, இதே வந்து அப்படியே காப்பி பண்ணி எங்களோட பீச்சோட பிக்சர் அந்த இமேஜே அப்படியே ரெண்டுக்கு நடுவில் போடுறேன். போட்டு இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்கள், ஃபார்மேட் டாக்குமெண்ட். ஓகே, சேவ் பண்ணி இப்போ ரீப்ரெஷன் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இந்த மேல் இமேஜ் பாருங்கள், நான் வந்து ஹோவ் பண்ணுறேன்னு ஒரு வெறும் அந்த அம்புக்குறி மாதிரி மட்டும் தான் காட்டுது. ஆனால் நான் இந்த இமேஜுக்கு மேலே ஹோவ் பண்ணும்போது ஒரு கையடையாளம் மாதிரி காட்டுது பாருங்கள். அப்போ என்ன லிங்காவது மாறிட்டு பார்த்தீங்களா, ஹோவ் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் ஒன்று காட்டுது. ஸோ நான் அங்கர் டேக் இது கூட இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு இமேஜை வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து லிங்காக யூஸ் பண்ணுறது, கிளிக்கபிள் லிங்காக. ஸோ இதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்தோம்னா வந்து அந்த இதுக்கு வந்து இது போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி செய்வோமே, நாங்கள் வந்து ஓகே ஆல்ரெடி வந்து அந்த கூகுள் லோகோ கிளிக் பண்ண அந்த கூகுள் லிங்க்கு போகிற மாதிரி யூஸ் செஞ்சேன் தானே, ஒரு இமேஜ் ஒன்று வச்சு தானே, ஒரு கூகுள் இமேஜ் ஒன்று போட்டு அந்த ஃபுல் URL ஒன்று பார்த்தோம். ஸோ அதை வச்சு செஞ்சு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல செய்வோம், இந்த கோடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, எங்களோட இந்த கோடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபிகர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்டி பேஜாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன செய்வோம்னா வந்து ஒரு ஆங்கர் டேக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒரு யூடியூப்பில் லோகோ ஒன்று கொடுத்து அதை கிளிக் பண்ண யூடியூப்புக்கு போகிற மாதிரி செய்வோம். ஓகே, அதுக்கு வந்து முதலாவது யூடியூப்பில் URL போட்டுருவோம், காப்பி பண்ணி கொண்டாந்து. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் வந்து hrefக்கு வந்து URL போட்டேன் youtube.com. அதே மாதிரி இதுக்கு வந்து ஓகே இமேஜ் டேக் தானே போடணும். ஓகே, அதுக்கு வந்து இதுக்கு வந்து இமேஜ் டேக் போடணும். நாங்கள் இமேஜ் டேக் வந்து போட்டாச்சு. இதை நாங்கள் பெண்டர் பண்ணி கீழே வழியாக கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து தெரியும். ஓகே, இதையும் வந்து கீழே கொண்டு வந்துடுவோம், பண்ணிட்டா தெரியும். ஓகே, அப்போ என்ன ஒரு அங்கர் டேக்கை வந்து எங்கள்கிட்ட இந்த இமேஜ் டேக்கை வந்து போட்டுட்டோம். AMG இமேஜஸுக்கு
மெரினா பீச் இந்த பிக்சர் இப்போதைக்கு செய்வோம் இப்படி. ஓகே பார்த்தீங்களா, இப்போ என்ன சொல்ல கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டோம். ஒரு ஆங்கர் டேக்குள்ளே வந்து இருக்கேன். அது அங்கே இருக்க ஹெச்எஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணால் யூடியூப்புக்கு போகணும். அதே மாதிரி அங்கே டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இமேஜ் டேக்கு வந்து இமேஜ் அதில் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் வேர்ல்டுக்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கோம், யூடியூப் சொல்லி கொடுத்துருக்கோம். வேர்ல்ட் டெக்ஸ்ட் அதை வித் வந்து 150 கொடுத்துருக்கோம் இந்த இமேஜில். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்களா, youtube.comக்கு போயிட்டு அதே மாதிரி நான் என்ன இமேஜ் கொடுத்து எங்கே போகணும்னு சொல்கிறோமோ அந்த இதுக்கு வந்து போயிடும். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து பெக் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பேச காட்டுறேன். ஓகே, பிக்சரை கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பிக்சரை வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்காக வந்து மாற்றிட்டோம். இப்போ நான் மேலே கோவ பண்ணால் ஒரு கையடையாளம் காட்டுது லிங்க். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்களா பிறகு ஏன் செய்யும் எங்கட யூடியூப் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்களா, யூடியூப்புக்கு வந்து வந்துட்டு. ஓகே, அப்போ என்ன வந்து பெர்ஃபெக்டாக வந்து எங்கட இந்த கிளிக்கபிள் லிங்க் ஒரு இமேஜை வந்து கிளிக்கபிள் லிங்காக மாற்றி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து இமேஜில் வந்து மெரினா பிக்சர் யூஸ் பண்ணேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் லோகோ அதுக்குரிய இது யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இதை காப்பி பண்ணுவாங்க. ஓகே, காப்பி இமேஜஸ் அட்ரஸ். ஓகே, நான் இதை காப்பி பண்ணுறேன் இந்த யூடியூப்பில் லோகோவை. அதை கொண்டாந்து இமேஜில் ஓகே இதுக்கு போகிறேன், வேறு செய்யான்னு பார்ப்போம். ஓகே, பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பெக் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா இதில் அந்த எங்களோட அந்த யூடியூப் இருக்குது தானே, யூடியூப்பில் இருக்க ஒரு பிக்சர் உண்டு. நாங்கள் அந்த அதில் இது காப்பி பண்ணி போட்டுட்டு அந்த பிக்சரை வந்து நான் என்ன செய்கிறோம், காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள் சோர்ஸுக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணால் யூடியூபுக்கு போகும். பார்த்தீங்களா, ஆங்கர் டேக்கில் வந்து இமேஜ் டேக், அதுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் இருக்க ஒரு பிக்சரை நான் போய் காப்பி பண்ணி வந்து காப்பி பண்ணி கொண்டாந்தேன். காப்பி பண்ணி கொண்டாந்து இந்த இமேஜ் டேக்கை போட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணால் வந்து யூடியூப் போகும். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் யூடியூப் போயிட்டு இதே மாதிரி இந்த இமேஜ் தான் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இதுலேருந்து. ஓகே, அப்போ என்ன பெர்ஃபெக்டாக வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு இமேஜை வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கிளிக்கபிள் லிங்காக வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக இந்த எபிசோடில் வந்து நாங்கள் இந்த இமேஜ் டேக்கில் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு சிம்பிள் போட்டோ கிளரி பேஜ் மாதிரி கொண்டு உருவாக்குவோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சுக்கொண்டு செய்வோம். ஓகே, இப்போ அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து இதில் ரிமூவ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும். ஓகே, இந்த ஆங்கர் டேக் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இதுலேயும் வந்து எங்களோட வெப் பேஜுக்கு வந்து நாங்கள் வந்துடுவோம் ரீஃப்ரெஷ் பண்ணி. ஓகே, அப்போ என்ன டைட்டிலையும் சேஞ்ச் பண்ணுவோம், என்ன சொல்ல கொடுப்போம். ஓகே, போட்டோ கிளரின்னு கொடுப்போம். PHOTO போட்டோ GALLERY. ஓகே, எங்கட டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். போட்டோ கேலரி பாடிக்குள்ளே வந்து ஒரு H2 டேக் ஒன்று கொடுப்போம். H2 அதுக்கு வந்து திஸ் இஸ் மை போட்டோ கேலரி, போட்டோ GALLERY. ஓகே, ஃபோட்டோ கேலரி. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த H2 டேக் வந்து வந்துட்டு திஸ் இஸ் மை ஃபோட்டோ கேலரி. கொஞ்சம் நாங்கள் வந்து ஜூம் பண்ணுவோம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபோட்டோ கேலரி வந்துட்டு. ஓகே, இதுக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம் தானே ஒன்று வந்து ஃபிகர் அண்ட் பிக் கேப்ஷன். ஸோ அதை வச்சுக்கொண்டு பேசிக்காக 2 டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ முதல்ல வந்து FI. ஓகே, முதல்ல வந்து ஃபிகர். இப்போ நாங்கள் வந்து ஓகே இதை கிரியேட் பண்ணி 2 ஃபிகர் வந்து கிரியேட் பண்ணுவோம். Ctrl+C Ctrl+V 2 ஃபிகர். ஓகே, இதுக்கு உள்ள வந்து ஒரு இமேஜும் ஒரு கேப்ஷனும் போடுவோம். IMG இமேஜ் அண்ட் அதுக்குள்ள ஒரு ஃபிக் கேப்ஷன் FIG ஃபிக் கேப்ஷன் ஒன்று போடுவோம். ஓகே, அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இதையும் அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து அடுத்த எங்களோட ஃபிகருக்குள்ளே வந்து பார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ள ஃபார்மேட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எங்களோட கோட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வந்து எங்களோட கோடை கொஞ்சம் பெருசாக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து வந்துட்டு. ஓகே, இதுக்கு வந்து முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து நான் ஆல்ரெடி இருந்த எங்களோட இமேஜ் அண்ட் ஹெட் இருக்கு தானே, அதில் பிக்சரை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து முதலாவது இதுக்கு வந்து சோர்ஸுக்கு இமேஜை வந்து கொடுப்போம். எங்களோட இமேஜஸ் ஃபோல்டருக்கு IMG இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற பப்பியை யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறேன், பப்பி. ஓகே, பப்பி. ஓகே, ஓல்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம். ஓகே,
Okay, this is my puppy பிக்னு கொடுப்போம். ஓகே, திஸ் மை பப்பி பிக். ஓகே, இப்போ நாங்கள் சேவ் பண்ணோம்னா அது வந்துடும். ஓகே, சைஸ் வந்து பெருசாக. அப்போ நாங்கள் வந்து அடுத்த வித் ஹைட் கொடுப்போம். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே வந்து வித் WY வித் வந்து ஒரு 250 பிக்சல் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணோம்னா என்னோட பப்பி வந்து ஆள் வந்து பெர்ஃபெக்டாக வந்து வந்துட்டார். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா சரி, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம்னா சரி, செட் பண்ணி விடுவோம். ஓகே, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்து பப்பி வந்துட்டு. ஓகே, அடுத்து வந்து பப்பிக்கு வந்து கேப்ஷன் கொடுப்போம். நாங்கள் பப்பிக்கு வந்து பிக் கேப்ஷன். ஓகே, அந்த ஒர்க் ப்ளஸ் வெர்ஷன் அதே கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். பப்பி கேப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் மை பப்பி. ஹீஸ் த கோல்டன் ரிட்ரீவர் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் மேக்ஸ். அப்போ என்னோட பப்பியோட நேம் வந்து மேக்ஸ் தான். ஸோ இது பப்பின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு. ஓகே, பிக் கேப்ஷனும் கொடுத்தாச்சு. அதுக்கு டேயில் பிறகு ஒரு பிரேக் டேக் ஒன்று இதில் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபிகருக்குள்ள வந்து இன்னொரு அடுத்த இதில் பிரேக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். பிரேக் ஒன்று அப்போ கீழே வரும். ஓகே, பிரேக். அடுத்த வந்து எங்களுடைய பீச் பிக்சரையை வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பீச் இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து ஒரு இன்னொரு பப்பி ஒன்று எடுப்போம். பப்பி டிரெக்டாக வந்து அந்த ஜூரால் கூப்பிட்டு வந்து போடுவோம். PPY பப்பி அடி டாக் பிக்சர் டாக் பிக். இதில் நிறைய டோக் வருது. இதில் ஒரு டோக்கை காப்பி பண்ணி வந்து போடுவோம். ஓகே, இவர் அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். ஓகே, ஆள் அப்படி அலைக்கா காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து கொண்டாந்து SRCக்குள்ளே போடுவோம். ஓகே, போட்டுட்டு எங்களை இப்போ பேஜுக்கு வந்து இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம் அப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்த இவர பிக்சரும் வந்துட்டு இதுக்கு வந்து இப்போ பிக்சர் இந்த இதுக்கு வந்து ஓகே ஓகே இதுக்கு வந்து இப்போ கேப்ஷன் கொடுப்போம். பிக் கேப்ஷன். this is a picture of PCT. Sorry, picture of my puppy. இல்லாட்டி டோக்கன் கொடுக்கும். DOG. ஓகே, அதே இது சேம் இதே வந்து அதை கொடுத்துருவோம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், ரெண்டுக்கும் வந்து அதே இது கொடுத்துருவோம். சேம் இதே கொடுத்துருவோம். திஸ் இஸ் a picture of my puppy. He is a golden retriever and his name is Max. இவர் நேம் மாற்றி விடுவோம், வேறோட ஒரு பேரா. ஓகே, மேக்ஸ். இவரை வந்து வேறொரு பேர் லக்கின்னு வைப்போம். LUCKY. ஓகே, அவரோட பேர் வந்து லக்கி. ஓகே, பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து திஸ் மை பிக்சர் ஆஃப் மை பப்பி. ஹீஸ் அ கோல்டன் ரிட்ரீவர் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் மேக்ஸ். அடுத்து வந்து இஸ் a picture of my dog. He is a golden retriever and his name is Lucky. அப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். பிக்சருக்குள்ள வந்து பிக் கேப்ஷன் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் வந்து வித் அண்ட் ஹைட் யூஸ் பண்ணோம். ஸோ அதே வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி ஓல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ பெர்ஃபெக்டாக வந்து எல்லா இதுவும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நாங்கள் இது வரைக்கும் இந்த எபிசோடில் வந்து லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து இந்த யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு இமேஜ் கேலரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இன்றைக்கி நாங்கள் இந்த எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு பார்ப்போம். அதில் வந்து முதலாவது வந்து இமேஜ் டேக் லேர்ன் பண்ணோம். அதில் வந்து செல்ஃப் க்ளோசிங் அண்ட் SRC அண்ட் ஓல்ட் மெண்டட்டரி அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓல்ட் பார்த்தோம். இதில் வந்து அக்சசிபிலிட்டி அண்ட் SEO மற்றது ஃபோல் பேக் டெக்ஸ்ட் வந்து இந்த ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வித் அண்ட் ஹைட் பார்த்தோம். இது வந்து நாங்கள் வந்து சைஸ் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிலேட்டிவ் பாத் பார்த்தோம். ஒரு ப்ரொஜெக்ட் ஃபோல்டர் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஃபோல்டர் யூஸ் பண்ணால் வந்து அது ரிலேட்டிவ் பாத். அதே மாதிரி அப்சல்யூட் பாத் வந்து ஃபுல் URL கொடுக்கணும். அதே மாதிரி இமேஜஸ் அடுத்து இமேஜஸ் அண்ட் ஃபோல்டர் என்ன ஆர்கனைஸ் இமேஜஸ், அதாவது எங்கள் இமேஜஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஃபோல்டர் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன் பார்த்தோம். என்ன செமண்டிக் இமேஜஸ் ப்ளஸ் கேப்ஷனுக்கு வந்து நாங்கள் அந்த ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இமேஜஸ் இன்சைடு டேக் எனக்கு கிளிக்கபிள் ஒரு இமேஜை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்காக வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து நாங்கள் இந்த எபிசோடில் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் உண்டு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா
உங்களோட ஃபேவரைட் 3 இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இமேஜஸ் ஃபோல்டருக்கு வந்து போடுங்க. பிறகு வந்து ஒவ்வொரு இமேஜஸுக்கும் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு ஃபிகர் அண்ட் பிக் கேப்ஷன் யூஸ் பண்ணி கேப்ஷன் ஆட் பண்ணுங்க. அது பிறகு ஒரு இமேஜை வந்து லிங்காக மாற்றுங்க. கொமாண்டில் வந்து உங்களோட கேலரி டாபிக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக HTML இமேஜ் டெக் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து லிஸ்ட் அண்ட் ஓர்டர் லிஸ்ட், மற்றது அன்னோட லிஸ்ட், மற்றது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் HTML வந்து லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுது சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியமே இருக்கும். ஓகே, நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.